அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கண வினா விடைகள் முழுவதுமான ஒரு ஒரு உங்களுக்கு திருப்புதல் கொடுக்க போறேன். அனைத்து வகையான வினாக்களுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேர்வு நோக்கில் உங்களுக்கு தயாரிக்கப்பட்டது. தேர்வு எழுதி பாருங்க. வரக்கூடிய உங்களுடைய தேர்வுல வெற்றி பெறுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது தேர்வுக்கு தயாராகிறவங்களா இருந்தா, டெட், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எந்த தேர்வுக்கு தயாராகிற நண்பர்களா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோக்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க தேர்வு எழுத தயாராகலாம். வினா எண் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்க தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். இதற்கான ஆப்ஷன் 6, 5, 7, 3. சரியான விடை 5. குறில் எழுத்துக்கான மாத்திரை. குறில் எழுத்துக்கான மாத்திரை ஆப்ஷன் 1, 2, அரை, 1/2. சரியான விடை 1. வினா எண் 2, 3. வினா எண் 3 ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. 4வது வினா உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் 12, 18, 14, 16 போட்டிருக்காங்க. சரியான விடை 12. மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 126, 90, 18, 12. மெய் எழுத்துக்கள் 18. எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து டேஷ் வகைப்படும். 10 வகைப்படும். முப்பாற்புள்ளி என்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் மெய், உயிர், உயிர்மெய், ஆயுதம். சரியான விடை ஆயுதம். அடுத்த வினா ஆயுத எழுத்து டேஷ் இயங்காது. சேர்ந்து, தனித்து, கூட்டாக, இணைந்து. ஆப்ஷன் சரியான விடை தனித்து. 10வது வினா நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. ஆயுதம், உயிர்மெய், உயிர் மெய். விடை ஆயுதம். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள். சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். சரியான விடை மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து டேஷ் சொல்லில் இறுதியில் வரும். உயிர்மெய்யாக, அளபடையாக, மெய்யாக, உயிராக. உயிர்மெய்யாக. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் டேஷ் மட்டுமே வரும். முதலில், இறுதியில், இடையில், ஈற்றில், இடையில். 15வது வினா டேஷ் சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும். அடுத்த வினா 16வது வினா மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மஞ்சள், வந்தான், கல்வி, தம்பி. இது சரியான விடை கல்வி. இது எல்லாமே மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் வரும் சொல். தவறான சொல்லை வட்டமிடுக. இதில் தவறானது எதுன்னு பாருங்க. கண்டான், நண்டு, வண்டு. தவறானது கரெக்டாக தேர்ந்தெடுங்க. 18வது வினா வல்லின மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 8, 6, 3, 5. சரியான விடை 6. 19வது வினா மெல்லின எழுத்துக்களின் எண்ணிக்கை 2, 8, 3, 6. சரியான விடை 6. அடுத்த வினா மயங்கலி எழுத்துக்கள் மொத்தம் டேஷ் ஆகும். 8, 10, 5, 7. சரியான விடை 8. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகள் டேஷ் எனப்படும். மயங்கொலிகள். 23வது வினா பானம் என்னும் சொல்லின் பொருள் வெடி. 24வது வினா விளை என்ற சொல்லின் பொருள் விரும்பு. கூரை எனும் சொல்லின் பொருள் புடவை. பனி எனும் சொல்லின் பொருள் குளிர்ச்சி. சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. எந்தர, எந்தள அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய தேர்வுக்கு அந்த கரெக்டான வார்த்தை என்னன்னு தேர்ந்தெடுக்கலாம் தடுமாற்றம் ஏற்படும். சரி. அடுத்த வினா பறவை வானில் டேஸ் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ டேஸ் வீசும். மனம் வீசும். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும் கண். 35வது வினா குழந்தைகள் டேஸ் விளையாடினர் பந்து. வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலம். சுற்றெழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அகத்தே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டும் எழுத்து அண்மை சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் தெரிந்து சுட்டு பொருட்களை தருவது சுட்டு திரிபு. 40வது வினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. அடுத்த வினா என் வீடு டேஸ் உள்ளது அங்கே உள்ளது. தம்பி டேஸ் வா இங்கே வா. நேர் டேஸ் தேங்கி இருக்கிறது எங்கே தங்கி இருக்கிறது. யார் டேஸ் தெரியுமா அவர் தெரியுமா. யார் அவர் தெரியுமா. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது எங்கே. 47வது வினா சொல் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக கோ. 48வது வினா மதுரை கால் சித்திரை ஓடினான். இதில் சித்திரை என்பது. அடுத்து பாருங்க
49வது வினா சென்ற வந்த சித்திரை நடந்த. இதில் சித்திரை. 50வது மாநாடு மற்று. சரியான விடை மாநாடு. 51வது வினா இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஷ் வகைப்படும். 4 வகைப்படும். 52வது வினா பெயர்ச்சொல் வினைச்சொல் தனித்து டேஸ் இயங்காது. 53வது வினா பெயர் வினை ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதை டேஸ் ஆகும். உரிச்சொல் ஆகும். வினைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. விளையாடு. இடுகுறி பெயரை வட்டமிடுக. மண். பறவை மண் முக்காலி மரங்கொத்தி. இதில் சரியான விடை மண். காரண பெயரை வட்டமிடுக. மரம் வளையல் சுவர் யானை வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வயல் வாழை மீன் கொத்தி பறவை வாழை. பெயர் சொல்லின் வகைகள் 4 6 7 8 6. சரியான விடை 6. 59வது வினா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருளை குறிக்கும் சொற்கள் பொருட்பெயர். அடுத்த வினா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். நாம் முன்னோர்கள் காரணம் கருதி இட்ட பெயர்கள் காரண பெயர். காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் சேர்ப்பது இயல்பு நவிர்ச்சி அணி. அணி என்பதன் பொருள் அழகு. ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்த வினா முதல் எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். மொத்தம் 30. முதல் எழுத்துக்கள் மட்டும் 30. குற்றியலுகர சொற்கள் எந்த எழுத்தை தொடர்ந்து வராது. இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வராது. குற்றியலுகரம் எத்தனை இடங்களில் வரும். 2 இடங்களில் வரும். மெய் எழுத்துக்களின் மாத்திரை அளவு அரை மாத்திரை.